வணக்கம். புதுவையில் நடைபெற்ற நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் ரிச்சஸ் செய்திகளுக்காக சந்தியா. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்து மாணவன் உயிரிழந்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய காரைக்கால் நீதிமன்றம். பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்து அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் நியாய விலை கடைக்கு பூட்டு போடும் போராட்டம். இனி விரிவான செய்திகள். தவளக்குப்பம் பகுதியில் பட்டப்பகலில் நடந்து சென்ற செவிலியரிடம் 4 பவுன் தங்க சங்கிலி பறித்த தமிழக பகுதியை சார்ந்த நபர் கைது. புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் ஆனந்தா நகர் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் 65 வயதான இளங்கோவன். புதுச்சேரி பஞ்சாலையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார். இவருக்கு எழிலரசி என்கிற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். இவரது மனைவி எழிலரசி கடலூர் அரசு பொது மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். இவர் கடந்த 13ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணியளவில் தனது வீட்டிலிருந்து சொந்த வேலை காரணமாக தவளக்குப்பம் நோக்கி நடந்து சென்றுள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் நடந்து சென்ற எழிலரசி கழுத்தில் அணிந்திருந்த சுமார் 4 பவுண்ட் தங்க செயினை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று விட்டார். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் எழிலரசியின் கண், கழுத்து, கைகள் ஆகிய பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த அவரது உறவினர்கள் எழிலரசியை மீட்டு தவளக்குப்பம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் எழிலரசி புகார் அளித்தார். இந்த சம்பவம் குறித்து தவளக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார். அதனைத் தொடர்ந்து செயின் பறிப்பு சம்பவம் நடந்த சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் ஆய்வு செய்யப்பட்டது. கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிரமாக ஆய்வு செய்தனர். அதில் பதிவான நபரை பல்வேறு இடங்களில் தேடி வந்தனர். நகை பறித்து சென்றவர் புதுச்சேரி பகுதியில் உள்ள தனியார் மதுபான கடைக்கு சென்று மது வாங்கிக் கொண்டு செல்போன் மூலமாக ஸ்கேன் செய்து பணம் அனுப்பியிருந்தார். அதன் மூலமாக அவரது செல்போன் சிக்னலை வைத்து தேடி வந்தனர். இந்த நிலையில் தவளக்குப்பம் அழுத்துவேலி அருகே நடைபெற்ற வாகன சோதனையில் சந்தேகப்படும்படியான நபரை மடக்கி பிடித்தனர். அப்பொழுது சோதனையில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் வலதுகை எலும்பு முறிவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர். அதில் காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே சாராமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் என்கிற கமல் என்பதும் 44 வயதான இவர் சமையல் அறையில் அலங்கார வேலை செய்து வருகிறார் என தெரியவந்துள்ளது. தவளக்குப்பத்தில் தங்கச்சங்கிலி பறித்து சென்றவர் என்பதும் தெரியவந்தது. இவரது குடும்ப வறுமை காரணமாக தீபாவளி பண்டிகை கொண்டாட பணம் தேவைப்பட்டது. அதன் காரணமாக செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். இவர் மீது எவ்வித வழக்கும் காவல் நிலையங்களில் இதுவரை பதிவாகவில்லை. 2.250 கிராம் தங்க செயினை சென்னையில் உள்ள நகை கடையில் தங்க கட்டியாக உருக்கி அந்த எடைக்கு ஏற்ப செயின் மற்றும் 2 கம்மல் வாங்கி வந்துள்ளார். இதன் மதிப்பு 1.70 லட்சம் ரூபாய். இந்த நகையை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் பெருமாள் வைத்திருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டது எனவும் தெரியவந்தது. திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட இருசக்கர வாகனம், ஹெல்மெட், செல்போன் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட பெருமாளை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மரக்காணம் பகுதியில் அமைந்துள்ள 3500 ஏக்கர் உப்பளம் தொடர் மழை காரணமாக நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கிறது. மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அமைந்துள்ளது 3500 உப்பளம். இதில் 2500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த 4 நாட்களாக இரவு நேரங்களில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு நீர்நிலைகள் நிரம்பி காணப்பட்டு வருகிறது. மரக்காணம் திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை வேலையும் இதேபோல் கிழக்கு கடற்கரை சாலை விரிவாக்க பணி நடைபெறுவதால் இரு பகுதிகளிலும் மணல் கொட்டப்பட்டதால் மழைநீர் கடலில் கலக்க முடியாத காரணத்தால் உப்பளம் நீரில் மூழ்கி ஏரி போல் காட்சியளிக்கிறது. இந்த ஆண்டு அவ்வப்போது பருவம் தவறி பெய்த மழையால்
உப்பு உற்பத்தி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் செலவு செய்த தொகை கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உடைந்தும் சரி செய்யப்படாததால் தற்பொழுது வீடூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் நீர் தேக்கமின்றி வீணாக கடலில் கலப்பதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வீடூர் அணையின் நீர்மட்டம் உயர்வால் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அறிவித்தபடி வீடூர் அணையிலிருந்து சுமார் 5647 கன அடி நீர் திறக்கப்பட்ட நிலையில் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து நீர் ஆர்ப்பரித்து ஓடியது. மேலும் 10 கண்ணு அருகே உள்ள செல்லிப்பட்டு கிராமத்திற்கு பெருமை சேர்த்த வகையில் பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட சங்கராபரணி ஆற்று செல்லிப்பட்டு படுகை அணை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பழுதடைந்த நிலையில் அணையின் நடுவே உடைப்பு ஏற்பட்டு சரி செய்யப்படாததால் தற்போது வீடூர் அணை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளம் குட்டை நிரம்பிய நீரும் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த படுகை அணை சுற்றுலா தலமாக இருந்ததாகவும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து படுகை அணையை கண்டுகளித்து ரசித்ததாகவும் தற்போது படுகை அணை உடைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் நேரில் வந்து ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் செல்வதாகவும் மேலும் விவசாயத்திற்கு இந்த படுகை அணை நீர் சேமிப்பு மிக உதவியாக இருந்ததாகவும் தற்போது நீர் சேமிப்பதற்கான வழி இல்லாததால் விவசாயம் பயிர் செய்வது பெரும் கேள்விக்குறியாகி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நகரில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நகர் லெனின் வீதி 2வது குறுக்கு தெருவில் புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், உழவர்கரை தொகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை சபாநாயகருமான எம்என்ஆர் பாலன் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பொறியாளர் சிவகுமார், இளநிலை பொறியாளர் கலிவரதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் நகரம் தலைவரா காரைக்கால் பகுதியில் உடன் படிக்கும் மாணவனின் அம்மா குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்து மாணவன் உயிரிழந்த வழக்கில் குற்றவாளி சகாய ராணி விக்டோரியாவிற்கு ஆயுள் தண்டனை அளித்து காரைக்கால் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. காரைக்கால் நகர பகுதியான நேரு நகரில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த நேரு நகர் ஹவுசிங் போர்டு பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் மாலதி தம்பதியினரின் மகன் பாலமணிகண்டனுக்கு தன்னுடன் படிக்கும் சக மாணவியின் தாயார் தன் மகளை விட நன்றாக படித்து முதல் மதிப்பெண் எடுப்பதன் காரணமாக பாலமணிகண்டனை கொலை செய்யும் நோக்கில் கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியன்று குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்து மாணவன் பாலமணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்த சகாய ராணி விக்டோரியா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதுகுறித்த விசாரணை காரைக்கால் நீதிமன்றத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டது.
அரசு தரப்பு வழக்கறிஞர் செல்வ முத்துக்குமார சுவாமி குற்றவாளி சகாயராணி விக்டோரியாவிற்கு தூக்கு தண்டனை அளிக்குமாறு வாதாடினார். வாதத்தை கேட்ட நீதிபதி தூக்கு தண்டனை கொடுக்கும் அளவிற்கு இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை என தெரிவித்து சகாயராணி விக்டோரியாவிற்கு ஆயுள் தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதமும் அளித்து அதிரடி தீர்ப்பை வழங்கினார். ஆனால் மேற்கொண்டு இது மாதிரி ஒரு பாடமாக அமையும். உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயத்துக்கு இது வந்து ஒரு தீர்வு கிடைச்சதுன்னு சொல்லுங்கள். செர்வைட் ஆங்கில பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பாலமணிகண்டன் என்ற 13 வயது சிறுவனுக்கு 2 ஃப்ரூட்னிக் பாட்டிலில் விஷம் கலந்து சகாயராணி விக்டோரியா என்ற இன்னொரு அதே பள்ளியில் அருள்மேரி என்று படிக்கக்கூடிய பெண்ணின் தாய் கொடுத்துள்ளார். ஏன் கொடுத்துள்ளார் என்றால், இந்த பாலமணிகண்டன் படிப்பு, விளையாட்டு, கலை. புதுச்சேரி சாரம் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் மாணவர்களுக்கான மனிதவள மேம்பாடு, ஒழுக்க மேலாண்மை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு முகாம் நடைபெற்றது. சாரம் எஸ்ஆர்எஸ் அரசு உயர்நிலைப் பள்ளி சமுதாய நலப்பணி திட்டம் சார்பில் மாணவர்களுக்கான மனிதவள மேம்பாடு, ஒழுக்க மேலாண்மை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு முகாம் நடைபெற்றது. ஆசிரியர் காண்டிபன் வரவேற்றார். தலைமை ஆசிரியை பத்மாவதி தலைமை தாங்கினார். ஆய்வாளர் ரமேஷ் சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து மது, போதைப் பொருட்களில் உள்ள வகைகள் மற்றும் அதனால் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள், ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பேசினார். புதுச்சேரி அரசின் சிறுவர் நலக்குழு முன்னாள் உறுப்பினரும் எழுத்தாளருமான அரிமதி இளம்பருதி பங்கேற்று கல்வி, அறிவு, தனிமனித ஒழுக்கம், உயர் எண்ணங்கள், பேச்சாற்றல், தலைமை பண்பு, போட்டித் தேர்வுகளை எழுதும் முறை, நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் மற்றும் அவர்கள் செய்த தியாகங்கள் குறித்து பேசினார். நிறைவாக மாணவர்களின் கலந்துரையாடல் நடைபெற்றது. தமிழ் ஆசிரியை ஆரோக்கிய மேரி ஸ்டெல்லா நன்றி கூறினார். விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்து நெல்லித்தோப்பு அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் ரேஷன் கடையை பூட்டு போட்டு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பொதுமக்களுக்கு தீபாவளி பரிசாக ரேஷன் கடையில் இலவச பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு தொகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் இலவச பொருட்கள் தீர்ந்துவிட்டதால் வந்தவுடன் வாங்கிக் கொள்ளுமாறு நியாய விலைக் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சாரம் சாலையில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்தும், இலவச அரிசி வழங்காததை கண்டித்தும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊர்வலமாக வந்த பொதுமக்கள் ரேஷன் கடையை இழுத்து மூடி பூட்டு போட்டனர். உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உருளையன்பேட்டை காவல்துறையினரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சாவியை ஒப்படைத்தார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கூறுகையில், கடந்த சில மாதங்களாக நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச அரிசி நியாய விலை கடை மூலம் வழங்கப்படாததை கண்டித்து போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி விரைவில் நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச அரிசி வழங்குவதாக கூறினார். ஆனால் இன்று வரை நியாய விலை கடையில் இலவச அரிசி வழங்கவில்லை. மேலும் தீபாவளிக்கு அறிவிக்கப்பட்ட இலவச தொகுப்பும் இன்று வரை வழங்கவில்லை. எந்த ஒரு பொருளும் இல்லாத நியாய விலை கடையில் மாதம் தோறும் எதற்கு வாடகை செலுத்த வேண்டும்? எனவே பொருட்கள் விரைவில் வழங்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த அரசாங்கத்துக்கு அரிசி போடணும்னு சொல்லி இருக்கும்போது நான் டெண்டர் இனிமேதான் விட போறேன்னா 2-3 மாசம் அரிசி போடணும்னா சார் டெண்டர் முடிச்சா சார் ஏன் சார் பின்ன போடலன்னா சார் ஏன் சார் பின்ன போடல 2-3 மாசம் அரிசி போடல நான் இது சம்பந்தமா 3 மாசம் தீபாவளி பொருட்களை உடனே வழங்கிடு. தீபாவளி பொருட்கள் வழங்காது நியாயம் தானா 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 ரேஷன் அரிசி வழங்காது ரேஷன் அரிசி வழங்காது நியாயம் தானா பத்திரி சரிங்க இந்த யாரடா ரப்பி அரசே காங்கிரஸ் கூட்டணி அரசு காங்கிரஸ் கூட்டணி அரசு காங்கிரஸ் கூட்டணி அரசு வழங்கிடு 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 மாதாந்திர அரிசியை
பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மாதவையாவை பணி நீக்கம் செய்ய வேண்டும், போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது தடியடி நடத்திய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய பல்கலைக்கழக நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கூறுகையில், பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை உடனடியாக பணி நீக்கம் செய்யாமல் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக அவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அப்படி இல்லாத பட்சத்தில் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எச்சரிக்கை விடுத்தார். இது ஒரு தண்டனையா? அது மட்டும் இல்ல, புதுச்சேரி காவல்துறைய ஒரு தலைவராக போகிறார், காங்கிரஸ் போய் கற்றூண்டு இந்த பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. பேராசிரியர்களை உடனடியாக புதுவை அரசே அமைதியாக போராடிய மாணவர் மீது போடப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டவர் மறுபடியும் இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அவர்கள் மீதும் இன்றைய தினம் குற்றச்சாட்டு வந்துருக்கு. அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு தெரியல. நாங்கெல்லாம் என்ன கேட்கிறோம்னு கேட்டா, காலாப்பட்டு தொகுதியில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பல்வேறு இடங்களை அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் பார்வையிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அந்த வகையில் கனமழை காரணமாக காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி உள்ளிட்ட மீனவ கிராமங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. இதனிடையே அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் பாதிக்கப்பட்ட மீனவர் கிராமங்களை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு தனது ஆதரவாளர்களுக்கு உத்தரவிட்டார். ஒவ்வொரு மழை காலங்களிலும் இதே நிலை தொடர்வதாகவும், கடந்த 10 வருடங்களாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட வருவதும் போட்டோவிற்கு போஸ் கொடுத்துவிட்டு சென்று விடுவதாகவும், எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என மீனவர்கள் அவரிடம் வருத்தம் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கணபதி செட்டிக்குளம் கங்கையம்மன் கோவில் எதிரில் உள்ள குளத்தின் கரை உடைந்த நிலையில் அதனை சரி செய்யும் பணியினை பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனிருந்தனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான ஏவி சுப்பிரமணியன் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவை தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர்.ஏ. சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் ஆகியோர் முன்னிலையில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள அஜரத் சையது அகமது மௌலானா சாஹிப் தர்காவில் சிறப்பு தொழுகை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில் நிலையம் எதிரில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிகாவில் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது.
சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் தயாளன், அசோகன், பிரபு, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் தனுசு, இளையராஜா, திருமுருகன், உருளையன்பேட்டை வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், குமரன், கிருஷ்ணராஜ், காங்கிரஸ் செயலாளர்கள் சுசைராஜ், செந்தில், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன், ஏம்பலம் மோகன்தாஸ், வீரப்பன், திருக்கனூர் ரகுபதி, மாவட்ட தலைவர் வேல்முருகன், ராஜ்பவன் செயல் தலைவர் நடராஜன், சண்முகம், சார்லஸ், SC/ST பிரிவு தலைவர் ஜெயபாலன், சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன், உதயகுமார், சாம்பசிவம், புலவர் கோவிந்தராஜ், இந்திராநகர் ராஜ்குமார், சீதாராமன், கிருஷ்ணன், சையது மற்றும் மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, பொன்னி, பேபி, மணிமேகலை, சித்ரா, சகுந்தலா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா நள்ளிரவில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பகலில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வெளியே வர முடியாத மக்களுக்கு அசைவ உணவு வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த 20, 21ஆம் தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு குடியிருப்பு பகுதிகள் நீரில் மூழ்கின. அந்த வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளும் நீரில் மூழ்கின. இதுகுறித்து அறிந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்பால் தண்ணீர் செல்ல வழியின்றி இருந்த பகுதியில் அதிகாரிகள் உதவியுடன் அடைப்பை சரி செய்து மழைநீர் வடிய உரிய நடவடிக்கை எடுத்தார். அதன் தொடர்ச்சியாக மழையால் வீடுகளில் சமைக்க முடியாமல் அவதிப்படும் மக்களுக்கு நேற்று வசந்தராஜா தியேட்டர் பின்புறம், மூலக்குளம், அணைக்கரை வீதி, லாம்பட் சரவணன் நகர், புதுநகர், பாபாடர் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அப்பகுதிகளை பார்வையிட்டு தனது சொந்த செலவில் தயாரிக்கப்பட்ட அசைவ உணவினை பொதுமக்களுக்கு வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தேர்தலை மனதில் கொண்டு பல்வேறு நபர்கள் அரசியல் பணி செய்து வருகின்றனர். அவர்கள் அனைவரும் ஆண்களே. ஆனால் அந்த ஆண்களுக்கு நிகராக அமமுக லாவண்யாவும் அரசியல் பணியில் ஈடுபட்டு பெண்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரிடம் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் நிர்வாகிகளுடன் மனு அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் காக்கேயன் தோப்பு, அபிராமி நகர், வீராம்பட்டினம், சுனாமி குடியிருப்பு ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் குடியிருப்பு மக்கள் பெரிதும் அவதிப்படுகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் அந்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மழை பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து பொறுப்பு ஆணையர் நாகராஜன் மற்றும் மேல்நிலை பொறியாளர் சுரேஷ் ஆகியோரிடம் அடுத்து வருகின்ற கனமழையை முன்னிட்டு நீர் ஓடுகின்ற வாய்க்கால் அனைத்தையும் தூர்வார வேண்டும், மழைநீர் தடையின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும், நீர்வழி தடங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரி செய்ய வேண்டும், காக்கேயன் தோப்பு பகுதியில் உள்ள குளத்தில் தேங்கிய மழைநீரால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மனு அளித்தனர். மனு அளித்த போது அரியாங்குப்பம் அதிமுக தொகுதி கழக செயலாளர் ராஜா,
தொகுதி கழக தலைவர் ராஜேந்திரன், வீராம்பட்டினம் வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், தொகுதி துணை செயலாளர் சிவா, அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு, ரங்கநாதன், தொகுதி மேலவை பிரதிநிதி குமரன் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகள் நாகப்பன், கோபி, கலைச்செல்வம், செல்வம், அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், அசோக்ராஜ், முனியப்பன் என கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ரவி பாண்டுரங்கன் பேசுகையில், அரசாங்கம் ஒதுக்கப்பட்ட நிதி வரும் பொழுது தேவையான வாய்க்காலை சரி செய்யலாம். தற்பொழுது மழைக்காலம் என்பதால் மழைநீர் தேங்காமல் செல்வதற்கு வடிகால் வாய்க்காலை சரி செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு எங்களது கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் மற்றும் நானும் உடலில் இருந்து செயல்படுவேன். தேவை என்றால் அதற்கு தேவையான பொருளுதவி அனைத்தையும் செய்து கொடுப்பதாகவும் இதை நீங்கள் சரியான நேரத்தில் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். இது சமயத்தில் நீங்க சொன்ன மாதிரி வந்து நான் 3 தேசி வச்சு ஃபுல்லா கட் பண்ணி பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஐயனாரப்பன் கோவில் கும்பாபிஷேக 48வது நிறைவு நாள் விழாவில் யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ வில்லுக்கட்டி ஐயனாரப்பன் கோவில் உள்ளது. அந்த கோவிலில் கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜைகள் தினசரி நடைபெற்று வந்தது. மண்டல பூஜையின் 48வது நாளில் காலை 10 மணி அளவில் சிறப்பு யாகசாலை தொடங்கியது. நிறைவு பூஜையில் பூர்ணாகுதி செய்து கலசத்திற்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவமூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், தேன், இளநீர், அபிஷேகத்தூள், பன்னீர், பழ வகைகள், விபூதி போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்து மலர்களால் விசேஷ அலங்காரங்கள் செய்யப்பட்டது. அதேபோல் ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேத வில்லுக்கட்டி ஐயனாரப்பன் சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து பஞ்சமுக மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பூஜையில் கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், திருப்பணிக்குழு தலைவர் முருகேசன் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். கிராம முக்கியஸ்தர்கள், பெண்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மண்டல பூஜை நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமபந்தி விருந்தாக அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அறங்காவலர் குழு மற்றும் உறுப்பினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பாஜக முன்னாள் நிர்வாகி மீது பாஜக மகளிர் அணியினர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் கொலை, மிரட்டல் உள்ளிட்ட 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். புதுச்சேரி மாநில பாஜக பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகரன் தலைமையில் அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே ஒன்று திரண்டனர். மகளிர் அணியினர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் மனு அளித்தனர். அதில் புதுச்சேரி மாநில சபாநாயகர் செல்வம் மீது அவதூறு பரப்பும் வகையிலும் பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக வாட்ஸ்அப் குரூப்பில் குறுஞ்செய்தி வந்தது. அந்த வாட்ஸ்அப் குழுவில் அட்மின் பாஜக முன்னாள் நிர்வாகி கலைவாணன் என்பது தெரியவந்தது. சபாநாயகர் மீது அவதூறு பரப்பியும் பெண்களை இழிவுபடுத்தியும் குறுஞ்செய்தி அனுப்பிய கலைவாணன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டுமென அதில் தெரிவித்திருந்தனர். மகளிர் அணியினர் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன் முன்னிலையில் அளித்த புகாரை காவல்துறை உதவி ஆய்வாளர் முருகானந்தம் பெற்றுக்கொண்டு விசாரணை செய்வதாக தெரிவித்தார். தொடர்ந்து மகளிர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புகார் அளிப்பதற்கு முன்னதாக காவல் நிலையம் முன்பு ஒன்று திரண்டு கலைவாணனை கைது செய்ய வேண்டும் என கோஷமிட்டனர். இதன் காரணமாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரியா வீட்டிற்கு சென்ற கலைவாணன் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் பிரியா மீண்டும் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பெண்களை இழிவாக பேசுதல், கொலை மிரட்டல் விடுதல் ஆகிய 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாங்கள் வெளில வெயிட் பண்ணுறோம் சார். ஏன்னா இது முதல் தடவை கிடையாது. அது அவர் பேசிக்க மாட்டோம். அது அவங்க ஏன்னா இது கூட தான் அவர் நல்ல கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை அவர்கிட்ட நேரடியாக பேசலாம். எங்களை எதுக்கு பெண்களை இழிவாக பேசிய கலைவாணை கைது செய். பெண்களை இழிவாக பேசிய சாத்தனூர் அணையிலிருந்து 9000 கன அடிநீர் திறப்பு. புதுச்சேரி கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளான திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியிலும் பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதையொட்டி அணையில் இருந்து தற்பொழுது 9000 கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் விழுப்புரம், கடலூர் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரி மாநிலம் பாகூர் வட்ட தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறையினர் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள புதுவை கிராமங்களான மணமேடு, சோரியாங்குப்பம், ஆராய்ச்சிக்குப்பம், கொமந்தன்மேடு ஆகிய கரையோர கிராமங்களுக்கு நேரில் சென்று ஒலிபெருக்கி மூலம் சாத்தனூர் அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மேலும் பொதுமக்கள் தங்களது உடைமைகளையும் கால்நடைகளையும் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம். இதை மீறுவோர் மீது காவல்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தெற்கு மாவட்ட துணை ஆட்சியர் குமரன், வருவாய் ஆய்வாளர் வேல்முருகன், கிராம நிர்வாக அதிகாரி ரகு, கொமந்தன்மேடு படுகை அணை, சித்தேரி அணைக்கட்டு, ஆராய்ச்சிக்குப்பம் உள்ளிட்ட தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு பகுதியில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு ஐயனார் கோவில் தெருவில் கருமாரி கொட்டகை கட்டுதல் பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 21,26,000 ரூபாய் மதிப்பீட்டில் நகராட்சி மூலம் பணிகள் தொடங்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மூன்று மணி நேரம் காத்திருந்து சாலை அமைத்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். புதுச்சேரியில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்தது. இதனால் சாலையோரங்களில் மழைநீர் தேங்கி சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சேதமடைந்த சாலைகள் மற்றும் மழைநீர் தேங்கி நிற்கும் இடங்களை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் ஒன்றிணைந்து சாலைகள் மற்றும் பல்வேறு இடங்களை சரி செய்த பின்பு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் வெகுவாக பாராட்டப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து பணிமனையில் தரைத்தளத்தை கான்கிரீட் அமைப்பாக மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு போக்குவரத்து பணிமனையில் சேரும் சகதியுமாக உள்ள தரைதளத்தில் தொழிலாளர்கள் கடுமையான சிரமத்துடன் பணியாற்றி வருகின்றனர். தொழிலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த தரைத்தளத்தை கான்கிரீட் அமைப்பாக மாற்றிட வேண்டுமென பலமுறை மனு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை நிறைவேறாததால்
CITU தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பணிமனை முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். சேற்றில் அல்ல, சுத்தமான இடத்தில் பணிபுரிய உரிமை வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு CITU தொழிற்சங்க நிர்வாகிகள் சாமிநாதன், சுந்தரபாண்டியன், சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையேற்றனர். பணிமனை தரைத்தளத்தை கான்கிரீட் தரைத்தளமாக அமைக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைக்கு நிர்வாகம் விரைவில் பதில் தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். ஆர்ப்பாட்டம் அமைதியாக நடைபெற்றது. தமிழ்நாடு அரசே விழுப்புர கழக நிர்வாகமே மீண்டும் தலைப்பு செய்திகள். குளிர்பானத்தில் எலி மருந்து கலந்து கொடுத்து மாணவன் உயிரிழந்த வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய காரைக்கால் நீதிமன்றம். பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியரை பணி நீக்கம் செய்ய கோரி இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டம். தீபாவளி பரிசு பொருட்கள் வழங்காததை கண்டித்து அதிமுக உரிமை மீட்பு குழு சார்பில் நியாய விலை கடைக்கு பூட்டு போடும் போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.